வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு சிறுகதையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எனக்கு. நான் உங்கள் ஷர்மிளா. இது உங்கள் நூர் ஷர்மி ஸ்டோரி டைம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். கதையின் தலைப்பு சித்தி. வணக்கம். கதையின் தலைப்பு சித்தி. நாளை ஸ்னேகா சித்தி குடும்பத்துடன் வரப்போகிறாள். இந்துவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவ்வளவு பிரியம் சித்தியின் மீது. பளீரென வெண்ணிற பற்களுடன் முகமெங்கும் சிரிப்போடுதான் எப்பொழுதும் காட்சி தருவாள் சித்தி. அவளுக்கு எளிதில் கோபம் வராது. அவளின் நிஜ பெயர் வனஜா. திருமணத்தின் போது அழகா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒன்றை ஸ்னேகான் தான் கூப்பிடுவேன் என்று சொன்னார் சித்தப்பா. சினிமாவில் நடிகை ஸ்னேகா அறிமுகமான காலம் அது. 2 வருடத்திற்கு முன் வாசுவின் கல்யாணத்தின் போது பார்த்தது. தன் உயரத்திற்கேற்ப அளவான எடையுடன் முகத்தில் சுருக்கங்கள் இன்றி நரைமுடி இல்லாமல் இளமையாகவே இருந்தாள். மறுநாள் ரகு ரயிலடிக்கு சென்று அவர்களை அழைத்து வந்தான். இந்துவின் இடுப்பில் இருந்த சிறுமியை ஆசையுடன் வாங்கி கொண்டாள் சித்தி. மிகவும் களைத்து தெரிந்தால் ஏனோ தெரியவில்லை. முகம் வீங்கி உடல் எடை கூடி அடையாளமே தெரியாமல் மாறியிருந்தாள். வழக்கமான புன்னகை மிஸ்ஸிங். அவ்வப்போது மகள் பூஜாவை கடுகடுத்த முகத்துடன் ஏதோ சொல்லி கொண்டிருந்தாள். என்ன சித்தி, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்றாள் இந்து தனிமையில். அவரும் மெதுவாக காதின் அருகே வந்து, ஆமாண்டி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், படுத்து எடுக்குது, ஓவர் ப்ளீடிங், உடம்புல இருந்து சத்தெல்லாம் உருவி எடுத்த மாதிரி, கை கால் உடம்பெல்லாம் ஒரே வலி. மாதத்தில் 15-20 நாள் இதே கதை தான். சோகையான சிரிப்பில் ஜீவனே இல்லை. 10-15 வயது கூடி தெரிந்தால் இரவு 9க்கே சித்தியும் பூஜாவும் படுத்துவிட மொட்டை மாடியில் காற்று வாங்கியபடி சித்தப்பா ரகு மற்றும் இந்து மூவரும் பேசி கொண்டிருந்தனர். சித்தப்பா, சித்தியை வாய்க்கு வாயி ஸ்னேகா ஸ்னேகான்னு கூப்பிட்டது போய் இப்போ வனஜான்னு கூப்பிடுறீங்களே, ஏன்? அவள் தான் சந்திரமுகியாக மாறி ரொம்ப நாளாச்சம்மா. என்ன சொல்கிறீங்க மாமா என்றான் ரகு திடுக்கிட்டு. இப்போல்லாம் காரணமே இல்லாமல் எரிஞ்சு விழறா, கடிச்சு கொதறா, ஏன்னு புரியவே இல்லை. அவகிட்ட இப்போல்லாம் பேசவே பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? என்னமோ ஏதோ பேய் புகுந்த மாதிரி ஆயிட்டா அவ. எதனால் இப்படின்னு யோசிச்சிங்களா சித்தப்பா? எனக்கு என்ன தெரியும், ஏதாவது வாயை திறந்து சொன்னால் தானே தெரியும். இப்போது சித்திக்கு வயசு 47, மோனோபாஸ் பீரியட்ஸில் இருக்காங்க அவங்க. என்னம்மா சொல்கிற? புரியாமல் பார்த்தாள் சித்தப்பா. எடுத்து சொன்னால் இந்து. பொதுவாக மாதவிளக்கு நிற்கிற சமயத்தில் பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் உண்டாகும், தாறுமாறாக உடம்பு உண்டாகும், வெயிட் போடும், மனசில் இனம் புரியாத கவலை பதற்றம் இருக்கும். சில பெண்களை தற்கொலைக்கு கூட தூண்டும். சாதாரணமாகவே பெண்கள் மாதவிளக்கின் போது அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாலாம் அப்படி நடந்த மாதிரி ஞாபகமே இல்லையம்மா. சித்தப்பா, அந்த காலத்தில் சாப்பாடு வேற, ஓரளவு பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் அங்கே இல்லை. அது கூட்டு குடும்பம் வேறு. ஸோ பெண்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்குவாங்க. ஆனால் இப்போ வாழ்க்கை முறையே வேற இல்லை. மருந்தில் முக்கிய எடுத்த காய்கறிகளும் உணவுப் பொருட்களும், அதோட ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு வேறு. அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட ஆதரவாக அன்பாக 2 வார்த்தை பேசினா போதும், மனசு உருகிடுவாங்க. நல்லா சிரிக்க சிரிக்க பேசுகிற மனுஷன் நீங்களே இப்படி சித்தி மேலே கோவப்பட்டா நியாயமா சித்தப்பா? அடப்பாவுமே, நான் கூட அவளை வெள்ளி ரேஞ்சுக்கு நினச்சிட்டேனம்மா. அவளுக்கு பேய் எதுவும் பிடிச்சிருச்சோன்னு நிஜமாவே நான் அதையே நினப்பில் தான் இருக்கேன் என்றார் சித்தப்பா. பாவம், அவள் எப்படி தவிச்சிருப்பா நான் அவளை அப்படியெல்லாம் சொல்லும்போது. சரிம்மா, இப்போவே போய் நான் அவகிட்ட இதமாக பேசுகிறேன், அவளை சிரிக்கவும் வைக்கிறேன் என்று எழுந்து கீழே போனார். மனதுக்கு மிகவும் நிறைவாக இருந்தது இந்துவிற்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு சிறுகதையில் சந்திப்போம்.